40 சொல்கிறாரு, ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்னால் வைத்தேன், சூஸ் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, சூஸ் லைஃப். அப்போ ஞாபகமாக பார்த்து வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். பாருங்க, ஜீவனை கொடுக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வாழ்வளிக்கிற விதத்தில் இந்த வசனத்தை எடுத்து அதை அப்ளை பண்ண வேண்டும். ஏதோ இங்கே யாரோ யோபு சொன்னான்னு எழுதியிருக்கிறதுனால கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னா, யோபு எதுக்கு சொன்னான், எந்த சூழ்நிலையில் சொன்னான், அப்புறம் அவன் சொன்னதை கவனிக்கிறதே இல்லை யாரும். 42ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா அப்புறம் சொல்கிறான், நான் எனக்கு தெரியாதையும் புரியாதையும் போட்டு அலப்பிட்டேன், வேண்டாதெல்லாம் பேசிட்டேன் ஆண்டவரே, என் வாயை நான் பொத்தி கொள்ளுகிறேன்னா. வாயை பொத்தினோன்னா ஆசீர்வாதம் பிச்சுக்கிட்டு வருது அவன் வாழ்க்கையில். எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக அவன் கத்துட்டு அப்பாலஜைஸ் பண்ணுறான். அவன் நான் தெரியாமல் என்னென்னத்தையோ பேசிட்டேன் ஆண்டவரே. நிறைய பேர் அதனால தான் வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள், யாக்கோபில் சொல்லியிருக்கு, யோபுவின் முடிவை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். யோபுவின் ஆரம்பத்தை சிந்தித்து பாருங்கள், எங்கேயா சொல்லியிருக்கா பாருங்கள். ஆனால் முக்கால்வாசி இந்த மாதிரி வசனத்தை தப்பாக எடுத்துக்கிறாள்லாம் முதல் 3 அதிகாரத்தை தான் பார்ப்பாங்க. யோபு முதல் 3 அதிகாரத்தை பார்த்துட்டு அதைத்தான் எடுத்துக்குவாங்களே ஒழிய, யோபுடைய முடிவில் ரெண்டத்தனையாக எல்லாம் அவனுக்கு திருப்பி கிடச்சிது அதை பேசவே மாட்டாங்க. ஆடு மாடுகள் கழுதை எல்லாம் எண்ணி டபுளாக கொடுத்தாரு கர்த்தர். அதுதான் கர்த்தர். அவர்